தாராள பிரபு தாராள பிரபு அது வேணாமா? போ. எதுக்கு பயப்படுற? கோயிலுக்கு வந்தோன்னு சொல்லிக்கலாம். ஓடி போ 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 போ. அப்போ இவ்வளவு நேரம் இவளை பத்தி தான் பேசினாங்களா? சிதம்பரம் அங்க பாரு, அவளை பத்தி பேசிட்டு இருந்தா அம்மா கூட வந்துட்டா. எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் வா. ஏய் மச்சான், நல்லா போயிட்டு இருந்தது. உன் மாமனார் திடீர்னு ட்விஸ்ட் அடிக்கிறாரு. ஆனா இதுவும் இன்ட்ரெஸ்டா தான் இருக்கு. நானே டென்ஷன்ல இருக்கேன், கொஞ்சம் அமைதியா இரு. எதுக்கு டென்ஷன் ஆகுற? இததான் நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கும்னு சொல்லுவாங்கன்னு சொல்ல வந்த. வணக்கம். ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. சந்தோஷம். வணக்கம்மா. வாமா. நீ சோமா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா. என் பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். சிதம்பரம், இவதான் என் பெரிய பொண்ணு துளசி. உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு. பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்காடா. என் வீட்டுக்கு மருமகளா வரத்துக்கு எனக்கு பரிபூர்ணமான சம்மதம். மச்சான் மச்சான், மாமா சொன்னதை நீ கேட்டல்ல? நீ தங்கச்சி மேல ஆசைப்பட்ட, ஆனா அவங்க அக்காவை பேசி முடிச்சிட்டாங்களே. உனக்கு ஓகேவா? தனுஷ் இங்க வா. ஓ, மாடி, இவன் தான் என் பையன் தனுஷ். உனக்கு பிடிச்சிருக்கா? சேது, எங்களுக்கும் பொண்ணு பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கு எங்க பையனை பிடிச்சிருக்கு. பேசி முடிச்சிடலாமா? சிதம்பரம், இது சந்தோஷமா சரின்னு சொல்லுத, ஆனா உன் பொஞ்சாதி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க. இத பாரு, அவகிட்ட நல்லா கேட்டுக்க. இது கல்யாண விஷயம். நாளைக்கு முன்ன பின்ன ஒரு வார்த்தை தப்பா வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காகத்தான் சொல்லுதேன். வடிவு, நம்ம சேதுபதி பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வரப்போறா. சம்மதம்னு வாய் திறந்து சந்தோஷமா சொல்லு. நல்ல விஷயம்தான். அதுவும் கோவில்ல வச்சுதான் பேசுறோம். எனக்கு சந்தோஷம்தான். ஆனா என்னம்மா ஆனா? இத பாரு, மனசுல இருக்கிறத பட்டுன்னு சொல்லிடு. அப்பதானே நாங்களும் ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும். அதுக்குல்ல திடீர்னு கல்யாண காட்சின்னு பேசுறோம். பொண்ணுக்கும் பையனுக்கும் பொருத்தம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு முடிவு பண்ணா பின்னால யாருக்கும் பிரச்சனை இருக்காது. துளசி பத்தி ஊர்க்கார பயலுங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்களோ? என்ன யோசிக்கிற வடிவு? ரெண்டு பேருக்கும் மன பொருத்தம் இருந்தா மத்த பொருத்தம் சரியா தான் இருக்கும். என்னம்மா, எதையும் பார்க்காம என் மகளை உன் பையனுக்கு கட்டி கொடுக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உன் மனசுக்குள்ள ஏதாவது நெருடல் இருக்குன்னா கோயில தான் இருக்கும். சாமி கிட்ட பூ கட்டி பார்த்து உத்தரவு கேட்டுருவோம். சாமி நல்ல உத்தரவு கொடுத்தா பண்ணிக்கலாம். இது என்னோட யோசனை தான். யோசனை என்னடா யோசனை? வடிவு யோசிக்கிறதுக்கு அதுதான் முடிவு. வாங்க, பூ கட்டி பார்த்துருவோம். வாங்க, கோயிலுக்குள்ள போலாம். வாங்கம்மா. செல்லையா, ஐயா, என் மகளுக்கும் சிதம்பரம் பையனுக்கும் பேசி முடிக்கணும். சாமி கிட்ட பூ போட்டு பார்க்கணும். கொஞ்சம் பார்த்து சொல்லுதியா? இப்ப நட சாத்திர நேரம். இந்த நேரத்துல பூ போட்டு பார்த்தா அவ்வளவு நல்லா இருக்காது. சாயங்காலம் வாங்க, பார்க்கலாம். நல்லதுப்பா.
என்ன இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா?